ஹாய் காய்ஸ் பேக் டு வீடியோ. இன்னைக்கு நம்ம எந்த டாபிக் பார்க்குறோம்னா ஏசி 900 தான் கண்டினியூ. யூனிட் 5 கிரியேட் ஏ ஸ்டோரேஜ் பிளாப். அதை வந்து பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் வந்து பிளாப் ஸ்டோரேஜ்னா என்ன, அது எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாப் ஸ்டோரேஜ் எப்படி கிரியேட் பண்ணுறாங்க அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை வச்சு நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா சைன் அப் அஷூர் போர்ட்டல், அது அஷூர் போர்ட்டலில் போய் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் விஎம் கிரியேட் பண்ண மாதிரி தான், சேம் தான் இங்கே கொடுத்த மாதிரி தான் இது டம்மி. இது பார்த்து நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இதுக்கு தனியாக வீடியோ போடணும்னா சொல்லுங்கள், நான் போடுறேன். இது ஜஸ்ட் ஃபார் வந்து பார்த்தீங்கன்னா லேர்னிங் பர்பஸ் தான், அதனால் வந்து இது அவ்வளோவா இது கிடையாது, இம்பார்ட்டன்ட் கிடையாது. இது பிளாப் ஸ்டோரேஜ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம பார்த்துட்டோம். பிளாப் ஸ்டோரேஜ்னா என்னென்னு பார்த்துட்டோம். இது எப்படி யூஸ் பண்ணுறது அது வந்து உங்களுக்கே தெரியும். ஏன்னா வந்து இங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்து பண்ணுங்கள். இல்லைனா வந்து அதுக்குன்னு தனியாக செப்பரேட்டாக வீடியோ வேணா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் கைஸ், நான் வந்து அதுக்கு தனியாக போடுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை த அஷூர் டேட்டா மைக்ரேஷன் ஆப்ஷன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் காய்ஸ். எப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு டேட்டா வந்து ஆன் ப்ரிம்ஸ்லேருந்து அஷூருக்கு மைக்ரேட் பண்ணுறாங்க, அந்த டேட்டா வந்து எப்படி பார்த்தீங்கன்னா செக்யூர்டாக அது ஆன் ப்ரிம்ஸ்லேருந்து அஷூருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரேஷன் நடக்கும்போது எந்த ஃபால்ட்டும் நடக்கக்கூடாது. அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து லாஸ் ஆகும் மைக்ரேஷன் நடக்கும்போது. சம் ரொம்ப காம்ப்ளெக்ஸான வந்து அது மாதிரி நிறைய நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை வந்து எப்படி அஷூர் வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறாங்க கூலாக அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அஷூர் மைக்ரேஷன்ஸ் டேட்டா மைக்ரேஷன் ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது. ஃபஸ்ட்டு அஷூர் மைக்ரேஷன்ஸ் ஆஃபர்ஸில் என்னென்னு பார்க்கலாம். Yeah, Azure offering various options like migrating data and workflows from on-premise environment to cloud. The options cater to different needs such as real-time migrations, bulk data transfer, and then வந்து பார்த்தீங்கன்னா data movement. இதை வந்து ஈஸியாக வந்து எப்படி Azure வந்து இது பண்ணுறாங்க பிரேக் டவுன் இல்லாமல் மைக்ரேஷன் ஆப்ஷன்ஸ்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா Azure migrations. அது என்ன Azure migrationsனால் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரலைஸ்டு service designed to help you move your entire on-premise environment to Azure. Azure migration தான் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நம்ம on-premise இருக்க என்டையர் டேட்டா வந்து நம்ம Azure மாற்றணும்னா அது மைக்ரேஷன் அஷூரோட மைக்ரேஷன் டூல்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றாங்க. இட் ப்ரொவைட் ரேஞ்ச் ஆஃப் டூல்ஸ் அண்ட் கேப்பபிலிட்டி டு அஸ்யூம் யுவர் கரண்ட் செட்டப் மேனேஜிங் மைக்ரேஷன் ப்ராசஸ். அதாவது என்னன்னா இப்போ வந்து நீங்கள் வந்து கரண்ட்டாக ஒரு ஆன் ப்ரிம்ஸ் செட் பண்ணி வச்சுருப்பீங்களா, அதுக்கு வந்து மைக்ரேட் பண்ணும்போது இதெல்லாம் எப்படி மைக்ரேட் பண்ணணும் அதெல்லாம் வந்து பிளான் பண்ணி, அதெல்லாம் வந்து இப்போ டேட்டா இருக்குன்னா இவ்வளோ டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு எவ்வளோ மணி நேரம் ஆகும், எத்தனை டேஸ் எடுக்கும், அதெல்லாம் வந்து கேல்குலேட் பண்ணணும், அதெல்லாம் வந்து சொல்கிறாங்க. இதுக்கு வந்து டூல்ஸ் பார்த்தீங்கன்னா யூனிஃபைடு மைக்ரேஷன்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் இது இருக்குது. போர்ட்டல் டு ஸ்டார்ட் ரன் அண்ட் ட்ராக் யுவர் மைக்ரேஷன் டு அஷூர். இதை வந்து உங்கள் மைக்ரேஷனை ட்ராக் பண்ணிக்கலாம், எவ்வளோ டேட்டா வந்து இது ஆகுது உங்கள் டேட்டா ஆன் ப்ரிம்ஸ்லேருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அசஸ்மெண்ட் டூல்ஸ் அண்ட் தென் வந்து சர்வர் மைக்ரேஷன்ஸ் டூல்ஸ் இது மாதிரி இருக்குது, இதை பார்க்கலாம். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா அசஸ்மெண்ட் டூல்ஸ்னால் என்னென்னா Azure Migrate offers tools even to on-premise infrastructure including VM, Hyper-V and then physical server to prepare to them migrate to Azure. Server migration toolsனா the tools help to move your server whether you are VMs, Hyper-V VMs, physical servers or even cloud-based VMs or to Azure வந்து டேட்டா மைக்ரேஷன் அசோசியேட் மூலிமா யூஸ் பண்ணுறாங்க. அது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அசஸ்மெண்ட் அண்ட் மைக்ரேஷன் சர்வர் மைக்ரேஷன்ஸ் டூல்ஸ் இது மூலிமா யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்டர்கேட்டட் டூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது இன் அஷூர் மைக்ரேஷன்ஸில். அதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம். அதிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இத்தனை டைப்ஸ் இருக்குது, அது ஒரு ஒன் டைப்ஸாக பார்க்கலாம். அஷூர் மைக்ரேட்டட் டிஸ்கவரி அண்ட் அசஸ்மெண்ட் அப்படின்றாங்க. இது எதுக்குன்னா அந்த டூல்ஸ் கேன் ஆன் ப்ரிம்ஸ் சர்வர் டு ப்ரொவைட்ஸ் அசஸ்மெண்ட் டு ஹெல்ப் யூ பிளான் யுவர் மைக்ரேஷன்ஸ். அதை ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த டூல் வந்து உங்களோட ஆன் ப்ரிம்ஸ் டேட்டா சென்டர் ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணிவிடும். அதை ஸ்கேன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களோட அஷூருக்கு இது இந்த இதுக்கு வந்து எது சூட் ஆகும், அதாவது இப்போ நம்ம வந்து காஸ்ட் பெனிஃபிட்ஸ்லாம் போன ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இத்தனை விஎம்க்கு இவ்வளோ காசு, இவ்வளோ இதுக்கு ரேம், இதை என்ன பண்ணணும்னா இதை வந்து நம்ம ஆன் ப்ரிம்ஸ்லேருந்து க்ளவுடு மாற்றோம்னா நம்ம தான் பார்த்துக்கணும். இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அஷூர் வந்து இதெல்லாம் ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்குது ஒர்க் பண்ணுறதுக்கு, அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அது ஒரு டூல் வச்சுருக்காங்க. இப்போ ஆன் ப்ரிம்ஸை ஃபுல்லாகவே ஸ்கேன் பண்ணிவிடும். அந்த டூல் அப்படியே எக்ஸாம்பிள் இந்த ஜிபி இத்தனை விஎம் வச்சுருக்காங்க, இத்தனை இது யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதை அப்படியே வந்து மைக்ரேட் பண்ணி அஷூருக்கு வந்து
செட் பண்ணி குடுத்துரும். நீங்க ஜஸ்ட் ஃபார் ரிமோட் மூலியமா ஆக்சஸ் பண்ணா போதும் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் வந்து மசூர் சர்வர் மைக்ரேஷன்ஸ். த டூல்ஸ் அசிஸ்டன்ட் தட் ஆக்சுவலி மைக்ரேட்டிங் யுவர் சர்வர் டூ அசூர். இந்த சர்வர் மைக்ரேஷன் தான் வந்து என்ன பண்ணும்னா, உங்க டேட்டா அசூர்ல வந்து ஃபுல்லாவே வந்து பப்ளிக்லேருந்து அதாவது ஆன் பிரமிஸ்லேருந்து க்ளவுடுக்கு மாத்துது. அதில வந்து பார்த்தீங்கன்னா, பப்ளிக் க்ளவுட், பிரைவேட் க்ளவுட், ஹைப்பர் க்ளவுட் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம்னாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அஸ்யூர் மைக்ரேஷன் அசிஸ்டன்ட் அப்படின்னு இருக்கு. எ ஸ்டாண்ட் அலோன் டூல் த அசிஸ்டன்ட் யூசிங் எஸ்கியூஎல் சர்வர் ஃபார் பொட்டன்ஷியல் இஷ்யூஸ் யூ குட் பிளாக் மைக்ரேஷன்ஸ் அண்ட் சஜஷன் இம்ப்ரூவ்மெண்ட். அதாவது கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்கியூஎல்ல வந்து நீங்க டேட்டாலாம் மைக்ரேட் பண்றீங்கல்ல, அதில வந்து எதனா வந்து கொரீஸ் வந்து தப்போ எதனோ இருந்துச்சுன்னா, இத வந்து அஸ்யூர் மெயின்டெயின் பண்ணி அத வந்து பிளாக் பண்ணி விட்டுரும். மைக்ரேஷன்லேருந்து ப்ராப்ளம் வந்து கண்டுபிடிச்சிரும். அதனால நீங்க வந்து அத வந்து என்ன பண்ணலாம்னா, நீங்க வந்து அத வந்து அன்சப்போர்ட்டட் ஃபீச்சர்ஸ், நியூ ஃபீச்சர்ஸ் கேன் பெனிஃபிட்ஸ் ஆஃப்டர் மைக்ரேஷன்ஸ். அத வந்து நீங்க வந்து என்ன பண்ணணும்னா, ரெடி பண்ணிட்டு, அது என்ன பக் இருக்கா? இல்ல அது எதனா வல்னரபிலிட்டியா? சொல்லிட்டு அத பார்த்து நீங்க ஸ்கேன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீங்க உங்க டேட்டாபேஸ மைக்ரேட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் இருக்கு அப்டின்றாங்க. அண்ட் தென் அஷ்யூர் டேட்டாபேஸ் மைக்ரேஷன் சர்வீசஸ் ஆ இருக்கு. இந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, திஸ் சர்வீஸ் ஹெல்ப்ஸ் டு மைக்ரேட் யுவர் ஆன் பிரிம்ஸ் டேட்டாபேஸ் டு அஷ்யூர், இன்க்ளூடிங் எஸ்கியூஎல் சர்வர், அஷ்யூர் எஸ்கியூஎல் டேட்டாபேஸ் அண்ட் எஸ்கியூஎல் மேனேஜ்டு இன்ஸ்டன்ட் இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் வந்து நீங்க என்ன பண்ணணும்னா, இது வந்து எப்படின்னா, உங்களோட ஆன் பிரிம்ஸ்ல இருக்க எஸ்கியூஎல வந்து என்ன பண்ணணும், இது அஷ்யூர் விஎம் எஸ்கியூஎல்ஸ் டேட்டாபேஸ் கூட கனெக்ட் பண்ணி உங்களோட டேட்டாலாம் இதில ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் அஷ்யூர் ஆப் சர்வீஸ் மைக்ரேஷன் அசிஸ்டன்ட்னா, திஸ் டூல்ஸ் அசிஸ்டன்ட் ஹெல்ப் மைக்ரேட்டிங் ஆன்-premise web applications especially .NET and PHP ஆப் அஷ்யூர் ஆப் சர்வீஸ். அதாவது இப்போ வந்து நீங்கலாம் எக்ஸாம்பிள் எப்படி சொல்றதுன்னா, இப்போ உங்களோட ஆன்-premise வந்து உங்க ஆப் ரன் பண்ணிட்டுருக்கீங்க. அதில வந்து பார்த்தீங்கன்னா, .NET, PHP இதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க. இதே அஷ்யூர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அத நீங்க இன்ஸ்டால் பண்ணணும். இல்ல உங்க சர்வர் அதில வந்து அதெல்லாம் கிடையாது. இத வந்து அஷ்யூர் வந்து நீங்க கண்டெய்னர் யூஸ் பண்ணிக்கலாம். அத வந்து பேக்கேஜரா இருக்கும். நீங்க ஜஸ்ட் ஃபார் அத வந்து மைக்ரேட் பண்ணி, அத வந்து நீங்க எந்த பேக்கேஜ் அதுக்கு தகுந்த மாரி இமேஜ் சூஸ் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். வேற எதுவும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் அஷ்யூர் டேட்டா பாக்ஸ் இருக்கு. அஷ்யூர் டேட்டா பாக்ஸ் இஸ் எ பிசிக்கல் டிவைஸ் ப்ரொவைட் மைக்ரோசாஃப்ட் ஹெல்ப் யூ ட்ரான்ஸ்ஃபர் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா டு அஷ்யூர் வென் த நெட்வொர்க் கனெக்டிவிட்டி லிமிட்டட் ஆர் இன்சஃபிஷியன்ட். அதாவது கைஸ் என்ன சொல்றாங்கன்னா, இவங்க வந்து வந்து அ ஆஃப்லைன்லயும் வந்து உங்க டேட்டாபேஸ் ப்ரொவைட் பண்றாங்க. எப்படின்னா வந்து உங்க சம் டேட்டா இருக்கு. அந்த டேட்டா வந்து உங்களால வந்து என்னன்னா, குறிப்பிட்ட டைம் தான் வந்து ஆன் பிரிம் சரி க்ளவுட்ல மாத்த முடியுது. இப்போ நெறைய டேட்டா இருக்கு. என்னால அவ்வளோ மாத்த முடியல. அப்புறமேட்டு வந்து அதில எதனா ஒரு ஃபால்ட்டோ, இல்ல இன்சஃபிஷியன்ட்டா எதனா ஃபீலிங் நெட்வொர்க் ஷார்ட்டேஜ் இல்ல நெட்வொர்க் ஆ புரோட்டோகால்ல எதனா ஆயிடுச்சு. ஆ இது பண்ணும்போதுனா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அஷ்யூர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஆஃப்லைன்ல அவங்க ஒரு டேட்டா டிவைஸ் தருவாங்க. அதாவது சர்வர் மாரி ஒரு சம்திங். அத வந்து நீங்க என்ன பண்ணணும்னா, அந்த டிவைஸ்ல வந்து நீங்க உங்களோட லோக்கல் இது சர்வர வந்து நீங்க கனெக்ட் பண்ணி உங்களோட டேட்டாலாம் அதில ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு, அத வந்து நீங்க வந்து அஷ்யூர் கீழ குடுத்தீங்கன்னா, அஷ்யூர் வந்து அவங்க டேட்டாபேஸ்ல போய் சி செ செட் பண்ணிட்டு, அத வந்து சர்வர் ஆன் பண்ணி விட்டுருவாங்க. இதான் சொல்றாங்க. அது வந்து டேட்டா பாக்ஸ் டிவைஸ்ன்னு சொல்லுவாங்க. யூ ஆர்டர் தட் டேட்டா பாக்ஸ் டிவைஸ், லோட் யுவர் டேட்டா இன்டூ இட் அண்ட் தென் ஷிப் பேக் டூ மைக்ரோசாஃப்ட் வென் யூ டேட்டா இன் தெம் அப்லோட் டூ அஷ்யூர். அதே மாரி தான். இப்போ நீங்க டேட்டாவ அத அப்லோட் பண்ணீங்க. அந்த அந்த இது சர்வர வந்து ஷிப் பண்றீங்க மைக்ரோசாஃப்ட்க்கு. மைக்ரோசாஃப்ட் என்ன பண்ணணும், அந்த டேட்டாவ எடுத்துன்னு போய் அவங்க இது க்ளவுட்ல ஹோஸ்ட் பண்ணிருவாங்க. அவங்களுக்கு உங்களுக்கு கிரெடென்ஷியல் குடுத்துருவாங்க. அதுக்கெல்லாம் எல்லாம் ட்ராக்கிங் ஐடி எல்லாமே இருக்கு காய்ஸ். அது ஒண்ணும் நீங்க ஃபியர் பண்ண தேவையில்ல. உங்க டேட்டா வந்து என்ன மிஸ்யூஸ் பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கேப்பபிலிட்டீஸ் அப்படின்னு சொல்லிட்டு டேட்டா பாக்ஸ் கேன் ஹோல்ட் அப் டூ 80 டெராபைட்ஸ் ஃபார் டேட்டா மேக்கிங் இட் ஐடியல் ஃபார் லார்ஜ் ஸ்கேல் ட்ரான்ஸ்ஃபர். இந்த டேட்டா பாக்ஸ் இருக்குல்ல, அது ஆஃப்லைன் டேட்டா பாக்ஸ், பிசிக்கல் டிவைஸ் டேட்டா பாக்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா 80 டெராபைட்ஸ்க்கெல்லாம் வந்து உங்க டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து யூஸ் கேஸ். இந்த யூஸ் கேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒன் டைம் மைக்ரேஷன்ஸ் இருக்கு. ஒன் டைம் மைக்ரேஷன்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு. ஆ யாஹ்! ஒன் டைம் மைக்ரேஷன் பெர்ஃபெக்ட் ஃபார் மூவிங் லார்ஜ் டேட்டா செட் டூ அஷ்யூர் சச் அஸ் மைக்ரேஷன்ஸ் மீடியா லைப்ரரி ஆஃப் லார்ஜ் டேட்டா செட். இது ஒன் டைம் மைக்ரேஷன் தான். இப்போ வந்து உங்க டேட்டா இருக்கு. அந்த டேட்டாவ நீங்க ஃபுல்லா வந்து அஷ்யூருக்கு மெயின்டெயின் இது பண்ணணும்னா, நீங்க வந்து இது பண்ணிக்கலாம். மைக்ரேட் பண்ணிக்கலாம். இல்லன்னா எனக்கு ஆஃப்லைன்ல பேக்கப் வேணும்னா, நீங்க பேக்கப் எடுத்து வச்சுக்கலாம். அதுமேட்டு வந்து இன்டர்னலி பல்க் ட்ரான்ஸ்ஃபர். Use data box for large Intel data load following by smaller increment upload over the network.
அப்படின்றாங்க. மூவிங் அதாவது இதுனா இப்ப நம்ம 80 டெராபைட்ஸ் டேட்டாலாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பல்க் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட்டு பீரியாடிக் அப்லோடட் அப்படின்றாங்க. சூட்டபிள் ஃபார் சினாரியோ வென் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா அண்ட் ஜெனரேட் பீரியாடிக்கலி அண்ட் நீட் டு மூவ் அஷ்யூர் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு வந்து டிசாஸ்டர் ரெக்கவரி. Yeah, Ahmed வந்து hence the various scenario data box can be used to export data and from the Azure. And then next வந்து disasters recovery. Disasters recovery na use data box to quickly restore large amount of data from Azure back to your on-premise environment. அதாவது நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, டிசாஸ்டர் ரெக்கவரில எப்படி காப்பி பண்ணோம், உங்க டேட்டா வந்து அவங்க வந்து குயிக்கா ரீஸ்டோர் பண்ணிப்பாங்க. அதனால Azure பேக் வந்து ஆன் பிரமிஸ்லேருந்து என்விரான்மென்ட் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் வந்து கம்ப்ளைண்ட்ஸ் அண்ட் செக்யூரிட்டீஸ். Help in securely exporting data from Azure to meet specific security or governance regulations. அதுக்குன்னு தனியா ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. செக்யூரிட்டி ரெக்யூர்மெண்ட்ஸ். இப்போ உங்க டேட்டாலாம் நினைக்கிறீங்க, இப்போ உங்க டேட்டாலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஃபிசிக்கலா உங்க டேட்டா வந்து நீங்க வந்து ஸ்டோர் பண்ணி அவங்க இதுக்கு சர்வருக்கு நீங்க வந்து ஃபிசிக்கலா எடுத்துன்னு போய் குடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கவர்ன்மெண்ட் ரூல்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. இந்த டேட்டா இது மாரி தான் இருக்கணும். வெளிய எதுவும் லீக் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா, அது மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டேட்டா தான் மோஸ்ட்லி இந்த கண்ட்ரியோட இம்பார்ட்டன்ட் வந்து டேட்டா தான். அத வந்து லீக் ஆயிடுச்சுன்னா, அவங்களோட மொத்த டீட்டெயிலும் வந்து லீக் ஆன மாரி தான் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் மைக்ரேஷன் பேக் டு ஆன் பிரமிஸ் டு அனதர் கிளவுட். இஃப் யூ நீடட் யூ கேன் யூஸ் டேட்டா பாக்ஸ், மூவ் டேட்டா பேக் ஃப்ரம் அஸ்யூர் டு யுவர் ஆன் பிரமிஸ், செட்டப் ஆர் அனதர் கிளவுட் புரொவைடர். அதாவது இதுக்கு எப்படின்னா, இப்ப நீங்க வந்து மைக்ரேட் ஆயிட்டீங்க. இப்ப எனக்கு வேணாம், எனக்கு ஆன் பிரமிஸ் எனக்கு வந்து யூசர்ஸ் அவ்வளவா இல்ல. எனக்கு கொஞ்சம் தான் யூசர்ஸ். அதனால நான் ஆன் பிரமிஸ் வச்சுக்கன்னா, நீங்க ஆன் பிரமிஸ் மாத்திக்கலாம். அப்படி இல்லனா நீங்க வேற கிளவுட் மாத்திக்கினாலும், இந்த பேக் டூ ஆன் மைக்ரேஷன் இது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சம்மரியா பார்த்தீங்கன்னா, சிம்பிள் தான் கைஸ். Azure migration is a dealing with real-time migrations for infrastructure and applications with assessment of migration tools. Azure Data Box வந்து ஒண்ணில இது டூல்ஸ் to solutions to transferring large amount of data, especially when network bandwidth limited or when you need to move more security in bulk. அதாவது இப்போ வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ உங்க 100 எம்பிபிஎஸ், 500 எம்பிபிஎஸ், 1000 எம்பிபிஎஸ்லாம் இருக்குல்ல. இதே வந்து பார்த்தீங்கன்னா, கம்பெனி சைடு டேட்டா சென்டர் சைடுலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க நெறைய வச்சுன்னுருப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா, ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல வந்து நீங்க வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இல்ல இங்க டூ அந்த சர்வர் மாத்திக்கலாம். எப்படின்னா மாத்திக்கலாம். பட் ஆனா நீங்க உங்களோட ஆன் பிரிம்ஸ் டேட்டா சென்டர்லேருந்து உங்க அஸ்யூருக்கு வந்து உங்க டேட்டா பண்ணும்போது, பேண்ட்விட்த் வந்து லிமிட்டட் ஆயிடுச்சு. இல்ல வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்குன்னா, அத வந்து நீங்க என்ன சொல்றாங்கன்னா, உங்களோட ஹார்ட் டிரைவ் இருக்குல்ல, பிசிக்கல் ஹார்ட் டிரைவ். அத வந்து நீங்க என்ன பண்ணணும்னா, அஷ்யூர் வந்து அவங்க ஹார்ட் டிரைவ் குடுப்பாங்க பிசிக்கலா. அந்த உங்க டேட்டா வந்து அதுல ஸ்டோர் பண்ணிட்டு, ஈஸியா ஏன்னா பிசிக்கலா வந்து மேல வேணா ஈஸியா ஸ்டோர் ஆயிடும். பட் நீங்க வந்து கிளவுட்ல ஸ்டோர் பண்ணா அது கொஞ்சம் டைம் எடுக்கும். யூசிங் நெட்டு அண்ட் தென் பேண்ட்விட்த் இதெல்லாம் பார்த்து. இதே நீங்க வந்து பிசிக்கலா ஈத்தர்நெட் கேபிள் அத வச்சு யூஸ் பண்ணீங்கன்னா, உங்க ஸ்பீடு இன்கிரீஸ் ஆகும். உங்க டேட்டாவும் வந்து ஈஸியா வந்து அதுல போயிடும் சர்வர்ல. அவங்க என்ன பண்றாங்கன்னா, உங்க டேட்டா வாங்கிக்கின்னு எடுத்துன்னு போய் அவங்களோட டேட்டா சென்டர்ல போயிட்டு, ஆ அந்த ரேக்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு ஒரு ஆக்சஸ் குடுப்பாங்க. அந்த டேட்டாவ நீங்க வந்து ரொம்ப ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்டின்றாங்க. இதுதான் காய்ஸ் அவ்வளதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம தமிழ் சபை செக்யூரிட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டன கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பாய் காய்ஸ். நாங்க நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, ஐடென்டிஃபை அஸ்யூர் ஃபைல் மூவ்மென்ட் ஆப்ஷன்ஸ் அந்த டாபிக் பார்க்கலாம்.